Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சர்க்கரை குறைபாடை நீக்குவதற்கான நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம். ஹோம் ரெமெடி. நம்மளுடைய பேன்க்ரியாஸை எப்படி தூண்டுதல் செய்வது, அதற்கான எண்ணெயை எப்படி சேர்க்கறது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க, நாட்டு மருத்துவத்துக்கு போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி ஃபுட்டு உணவே மருத்துவத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஒரு 25 டேஸ் கழிச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் இருக்கும். இந்த சுகர்னால் வரக்கூடிய கண் பார்வை பார்த்திங்கன்னா மங்கிட்டு வருது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் பிரைட் ஆகிடும். நிழல் பழமாக காய வச்சு நல்லா 2-3 இலை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் இன்சுலின் நல்லா சுரக்க வைக்கும். ஆக மூலிகைகள் இன்றைக்கி நிறையா சுகருக்கு இருந்தாலும் இந்த 3 நல்ல கைகண்ட ஒரு மெத்தட். மந்தமாக அப்படியே உட்காந்துருந்தோம் அப்படி கேட்டிங்கன்னா வாத்தியார் பிடிச்சி திருவாங்க, ஏய் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஃப்ரெஷ் ஆயிரும். ஆனால் நமக்கு வலிக்குதுன்னு நினச்சிட்ருப்போம். இல்லை, இழுத்து பிடிச்சிக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த டென்ஷன் எலாசிட்டி உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சர்க்கரை குறைபாடை நீக்குவதற்கான நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம். ஹோம் ரெமெடி. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்திங்கனாக்கா நம்ம புதுப்பிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் பேன்க்ரியாஸ், இந்த கணையத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம மறந்துடுறோம். ஸ்டிமுலேட் பண்ணணுங்கிறது தூண்டுதல். ஒரு விளக்கு அழகாக எரிஞ்சிட்டு இருக்குன்னா அது கீழே இறங்குதா, அதுக்கான எண்ணெய் அப்புறம் லைட்டாக தூண்டி விட்டு அழகாக எரிய ஆரம்பிக்கணும். இப்படி தான் எல்லா உறுப்புகளுக்குமே நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது கிடையாது, அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறது கிடையாது. லூப்ரிகண்ட் எல்லாமே சரியான ஒரு போஷாக்கு இல்லைங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அந்த லூப்ரிகண்ட் தானே எல்லா உறுப்புகளுக்கும் போகும். நம்ம எல்லாம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட்டாகவே எல்லாமே போயிடுது. ஸோ அதனால் நான் ஒரு விளக்க ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். நம்மளுடைய பேன்க்ரியாஸை எப்படி தூண்டுதல் செய்வது, அதற்கான எண்ணெயை எப்படி சேர்க்கறது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா கருங்குருவி அரிசி நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. இன்றைக்கி ஆர்கானிக் ஸ்டோரில் கிடைக்கிது. ரவா பக்குவத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மிக்சியில் போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே 2 ஸ்பூன் போட்டு எப்போதுமே அரிசி கஞ்சி எப்படி குடிப்பீங்களோ அதே மாதிரி குடித்தாலே போதுமான விஷயந்தான். காலையில் நீங்கள் காஃபி டீ எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இந்தமாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இது காலை டிஃபனாகவே யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை எனக்கு பசிக்கும் அப்படி கேட்டிங்கன்னா இதை குடிச்சிட்டு ஒரு 10-20 நிமிஷம் கழிச்சு நீங்கள் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம். ஆக கருங்குருவி அரிசி வந்து பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு ஃபார் சுகர். அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பேலன்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய கணையத்தை புதுப்பிக்கப்படக்கூடிய சக்தியும் அதுக்கு உண்டு. இன்சுலினை சுரக்கக்கூடிய ஒரு சக்தி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கருங்குருவி சருக்கு உண்டு. இந்த கருங்குருவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாரம்பரிய அரிசியில் ரொம்ப ரொம்ப அழகாக வருது தான். இன்றைக்கி காலம் மறந்து போச்சு, ஆனால் இப்போ புதுசாக எல்லாத்துக்குமே தெரிய வந்திருக்கு. நிறைய ஆர்கானிக் மனிதர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. ஆர்கானிக்காக போயிட்டுருக்குது இந்த விதமான நம்ம சாப்பாடு முறைகள். ஆனால் இன்னும் நல்லா வரணுங்கிறது என்னுடைய ஆசை, மக்களோட ஆசையும் அதுவும் கூட தான். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க, நாட்டு மருத்துவத்துக்கு போயிட்டுருக்காங்க. அதேமாதிரி ஃபுட்டு உணவே மருத்துவத்துக்குள்ளே போயிட்டுருக்காங்க. திரும்பி பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கூட்டம் இருக்கிறத பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இன்னும் முழுமையாக நம்ம முன்னோர்கள் கையாண்ட அந்த மருத்துவத்தை நம்ம வந்து கையெடுத்துட்டோம்னா வியாதி இல்லாத சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த சுகரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ கருங்குருவி அரிசி கஞ்சி கண்டிப்பாக காலையில் எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சிட்ட பிறகு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பரான ஒரு மேட்டரை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கனாக்கா சாமை அரிசி. இப்போ எப்படி கருங்குருவி அரிசி எடுத்திங்களோ அதுமாதிரி சாமை அரிசி நீங்கள் அவ்வளோ அழகாக சுகரை கட்டுக்குள்ளே கொண்டு வரும். நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம். இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாமை அரிசியை வாங்கி பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. வறுத்துக்கிட்ட பிறகு மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து லாங் டேர்மாக யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா பூச்சி பிடிக்கும். அதனால் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ வந்து சாமை அரிசி பொன் வறுவலாக லைட்டாக வறுத்துக்கிறீங்க. ரொம்ப ஃப்ரை கருகிற அளவுக்கு வறுக்க வேண்டாம். வறுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 100 கிராம் நம்ம 1/4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து வேப்ப இலை பவுடர். கொஞ்சம் கசக்க தான் செய்யும், ஆனால் மருந்து என்றால் கசக்க தான் செய்யும், ஆனால் நமக்கு பியூரேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 100 கிராம் நம்ம என்ன பண்ணுறோம், வேப்பம் பொடியை சேர்த்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா சீரகம், அகத்தை செய்வதால் அதையும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் நம்ம என்ன பண்ணுறோம், பொன் உருளாக வறுத்துக்கிறோம். அதையும் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ 1/4 கிலோ சாமை அரிசி, 100 கிராம் வந்து உங்களுக்கு வந்து சீரகம், 100 கிராம் வேப்பம் இலை. ஸோ இதை 3ஐயுமே மிக்ஸ் பண்ணி பவுடரில் ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. காலையில் ஒரு டீஸ்பூன், ஈவினிங் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள். 48 நாளில் உங்களுடைய எப்பேற்பட்ட, அதாவது சுகரே எனக்கு குறையிலப்பா எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கணையம் வந்து புதுப்பிக்கப்பட்டு அது இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் இந்த ப்ராசஸ்க்கு உண்டு. ஸோ நம்ம முன்னோர்கள் அழகாக இனிப்பு நீர் என்ற ஒரு விஷயத்தை அழகாக நமக்கு உடம்புல பேலன்ஸ் பண்ணி கொடுத்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஒரு மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா கை கண்ட ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓலைச்சுவடியில் என்ன சொல்லியிருக்குன்னா,
நம்முடைய சாமை அரிசியும் வேப்பம் இலையும் சீரகமும் மூன்றையும் வந்து என்ன பண்ணுறீங்க 1/4 கிலோ இன்னும் மற்ற 100 கிராம் ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது காலையிலையும் சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்தோன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய சர்க்கரை அளவு கண்கூடாக குறைவதை நீங்கள் மானிட்டரில் பார்க்கலாம். இதை நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற HbA1cங்கிற அந்த டெஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை எடுத்துகிட்டு வரும்போது அதாவது 48 நாள் முடிச்ச பிறகு எடுங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 25 டேஸ் கழிச்சாவது எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பிரிஸ்க் இருக்கும். இந்த சுகர்னால் வரக்கூடிய கண் பார்வை பார்த்தீங்கன்னா மங்கிட்டு வர பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிரைட் ஆகிடும். காரணம் என்னென்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் கம்மியாகிடும். ஃபேட்டி உங்களுக்கு வந்து லிவர் கம்மியாக பிரச்சனை தான் உங்களுக்கு கண் பிரச்சனையை கொண்டு கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேன்க்ரியாஸ் பிரச்சனையை கொடுக்கும். ஆக ராஜ உறுப்பாகிய உங்களை லிவரையும் சரி பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு பேன்க்ரியாஸோடைய அழகான ஸ்டிமுலேஷன் பண்ணி அந்த சொல்யூஷன் அழகாக வர வச்சிரும். மற்றபடி பிளட்டையும் சூப்பர் பண்ணி கொடுக்கும். தசை நாறுகளை வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சுகர்னால் இழைக்கிறீங்க பார்த்திங்களா, அதை அழகாக பழையபடி அந்த உடம்பை கொண்டு வந்து கொடுக்கும். இதை விட வேறு என்ன வேணும்? காலையில் கருங்குருவி அரிசி எடுத்துக்கோங்க, சாயந்தரமாக இந்த சுவாமி அரிசி, இந்த வேப்பம் இலை, சீரகத்தோட தூள் 3 சேர்க்குறோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம அதை போட்டு கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தி பெஸ்ட்டு ரிசல்ட் உங்களுக்கு கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை எடுக்க 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 கால் வந்து சுகர் புண்ணு ஆறி போகும், புண்ணு இருக்காது, கால் வீங்கி போனது, இது எல்லாமே இது மிகப்பெரிய நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கும். ஸோ கொய்யா இலை இதை வந்து பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் நம்ம டெய்லி எடுத்துக்கணும். இந்த கொய்யா இலை வாரம் ஒரு முறை கொய்யா இலையை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுக்கலாம், பச்சையாகவும் எடுத்துக்கலாம். நல்ல நிழல் பழமாக காய வச்சு நல்லா 2-3 இலை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் இன்சுலின் நல்லா சுரக்க வைக்கும். ஆக மூலிகைகள் இன்றைக்கி நிறையா சுகருக்கு இருந்தாலும் இந்த 3 நல்ல கைகண்ட ஒரு மெத்தட். கொய்யா இலை வந்து வாரம் ஒரு முறை, அது எப்போ வேணால் காலையில் சாயந்தரமாக எப்போ வேணாலும் எடுத்துக்கோங்க. 4-5 கொய்யா இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஓர்ப்புத்தன்மை நமக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு பேலன்ஸை கொடுக்கும். சுகருக்கு டயர்ட்னஸ் இருக்காது, ரத்தத்தை புதுப்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய கிரியாட்டின் லெவலை கம்மி பண்ணி கொடுக்கும். அவ்வளோ நல்ல விஷயந்தான் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த கொய்யா இலையில் இருக்குது. ஸோ அந்த 3 அழகாக சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறையா பேர் டிப்ஸ் கொடுக்குறாங்களே, நம்ம எதை பயன்படுத்துறது, இதெல்லாம் நல்லதா கெட்டதா, இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுக்கிறத விட இதில் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடைக்காத ஒரு மூலிகை வெரைட்டிகள் நம்ம முன்னோர்கள் செய்த விஷயங்கள் தான். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு ஒரு 48 நாள் எடுத்து முடிச்சுட்டு அது உங்களுக்கு ஒர்க் பண்ணலைனாக்கா நீங்கள் அடுத்த ஒரு ரெமெடிக்கு போகலாம். நீங்கள் அது ஃபஸ்ட்டு இதை ஒன்று செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு அடுத்து போட்டு எல்லாமே நல்ல டிப்ஸாக இருக்குது, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் சொல்லி போயிட்டு இதை பண்ணலாம்னு நேரத்தை கடத்திட்டு செய்யாமே விட்ருவாங்க சில பேர். இல்லைனா எது செய்யலாமா அது செய்யலாமான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு ஒரு 10 நாளில் ரிசல்ட் இல்லையா அதை தூக்கி போட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது. இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்காம போகிறது. இந்த டிப்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்டு சொல்லும். அதை எடுத்து கரெக்டாக ஒரு 48 நாள் கரெக்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் வரலன்னா நீங்கள் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். ஸோ இப்படி அற்புதங்கள் நிறைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் இந்த ஆரிக்குலர் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. காது எல்லாமே நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆரிக்குலர் அப்படின்னு போட்டிங்கனாக்கா இந்த காது ஃபுல்லாக வரும். உடம்புல இருக்கக்கூடிய முடிக்கான பாயிண்ட்டு கூட இந்த காதில் உண்டு. காதில் வந்து அந்த காலத்தில் ஓட்டை போட்டது, தோடு போட்டது, மிஸ்ஸஸ் பண்ணது, டேச் பண்ணது எல்லாமே அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணம் உண்டு. மந்தமாக அப்படியே உட்காந்துருந்தோம் அப்படி கேட்டிங்கன்னா வாத்தியார் பிடிச்சி திருவாங்க, ஏய் அப்படின்னு டக்குன்னு பார்த்தா ஃப்ரெஷ் ஆயிரும். ஆனால் நமக்கு வலிக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம். இல்லை, டோட்டல் பாயிண்ட்டையும் ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தான் காது. அதனால தான் காதை பிடிச்சி இருக்கிறது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா காலையில் நைட்டு படுக்க போகும்போது இதை செய்யலாம். காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த காது இருக்குது பார்த்திங்களா, இந்த காதை அப்படி இழுத்து பிடிச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 ஒரு 25 டைம்ஸ் நீங்கள் அப்படியே லைட்டாக சும்மா இழுத்து ஒரு வெயிட்டை கொடுத்தா போதும். பிடிச்சி வேகமாக இழுத்து காதை பிடிச்சிடக்கூடாது. லைட்டாக அப்படி பிடிச்சி ஒரு வெயிட்டை கொடுத்திங்கனாலே போதும். அப்படியே விட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே டோட்டலாக எல்லா ஆரிக்குலர் சிஸ்டமும் முக்கியமாக பேன்க்ரியாஸு சூப்பர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணும்போது ஒரு ஆட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இல்லையா உங்களுக்கு 1 2 3 4 இப்படியும் பண்ணலாம். ஸோ இழுக்கும் பொழுது இருக்கக்கூடிய டென்ஷன் ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்கும், இது வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். ரெண்டுமே பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை விட இழுத்து பிடிச்சிக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், இந்த டென்ஷன் எலாசிட்டி உங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்கும். ஸோ அப்போ என்னாகும், இன்னும் நல்லா ஒர்க் பண்ணி கொடுக்கும். ரெண்டுமே செய்யலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்தே கூட செய்யலாம். ஸோ இதுதான் அந்த அக்குப்ரெஷர் எப்படியோ பாயிண்ட் எப்படியோ அதேமாரி காதில் இருக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு எல்லா வியாதியுமே சேர்ந்து பறந்து போகும். ஏன்னா நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரிக்குலர் சிஸ்டம் அதுன்னு கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரிக்குலர் வந்து படம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உறுப்புகளுக்கும் எல்லா தசை நார்கள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் இங்கே தான் அடங்கியிருக்கு. இந்த காதலையே அடைச்சிட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருக்காங்க. அதான் ஆரிக்குலர் ட்ரீட்மெண்ட்னு பேர். ஸோ தி பெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலையில் நீங்கள் இதையும் பண்ணுங்கள், நைட் படுக்கும்போது பண்ணுங்கள். நல்ல தூக்கம் இருக்கும் உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனியும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வேலை செய்கிறதுக்கான விஷயங்கள் இந்த காதலே அடங்கியிருக்கு. இது எவ்வளோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது அப்படி இழுத்தி பிடிச்சிக்கோங்களா போதும், அவ்வளோதான்.
விடும் பொழுது 2 ஆட்டை ஆட்டிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு எழுதி முடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு 15 1 2 3 இப்படி பஞ்ச் பண்ணி விட்டுடுங்க. சர்க்குலேஷன் வேறு மாதிரி இருக்கும், உடம்பே ஒரு சூடாக இருக்கும், ஏன்னா வார்மப் ஆகிருக்கும். ஸோ மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். நல்ல டாக்டர்ஸ் சொன்ன டிப்ஸ்லாம் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஆக எதையும் மிஸ் பண்ணாதீங்க. நம்ம முன்னாடி சொன்ன அந்த கஞ்சி வகை எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த ஆரிக்குலர் சிஸ்டத்தையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.